மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியினை யாவர்க்கும் மேலாம் அளவிலாச்சீருடையாம் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்று அறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு என் எம்பெருமான் அறியேன் செய்யும் வகை. பெற்ற தாய் தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உத்ததேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரமேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒரு வரீது இடு என்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமலிடுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் நினைவிடா நிலையும் நான் என்றும் உள் நினைவிடா நெறியும் அயலார் நிதி ஒன்றும் நயவார மனமும் மெய்நிலை என்றும் நெகிழார திடமும் உலகில் சீ என்று பேய் என்று நாய் என்று பிறர்தமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்காளாக்குவாய். தாய் ஒன்று சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தனமோங்கு கந்த வேளே தன்முகத் துய்யமணி உள்முகச் சைவமணி ஷண்முகத் தெய்வமணி. அருட்திருமேனி கொண்டு இங்கே விற்றிருக்கின்ற சன்னிதானங்களுக்கும் சான்றோர்களுக்கும் துறவிகளுக்கும் ஆன்றோர்களுக்கும் அறிஞர்களுக்கும் அடியேனுடைய தலை தாழ்ந்த வணக்கங்கள் உரியன ஆக வேண்டும். நேரம் அதிகமாகிவிட்டது. பேச்சு நீண்ட பேச்சாக இருக்கக்கூடாது, கசப்பாக இருக்கும். சான்றோர்களே, ஒரு பெரிய நூலை என் கையிலே கொண்டு வந்து கொடுத்தார் நம்முடைய கரஸ்பாண்டன்ட் என்ஜினியர் பிரின்சிபால் ஆறுமுகம் அவர்கள். அதை திருப்பி பார்த்தேன். 1000 பக்கங்கள். எதற்கு ஐயா என்று கேட்டேன். இதை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும், யூ ஷுட் ரிவ்யூ என்றார். சொன்னேன், பக்கங்களை எண்ணுவதற்கே நேரமில்லையே, எப்படி அதை நான் விமர்சனம் செய்வது? ஓரிரண்டு மாதங்களுக்கு முன்பே வந்திருந்தால் நன்றாக படித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது காலம் கடந்தல்லவா கொடுக்கிறீர்கள் என்று அவர்களிடம் என் குறையை விண்ணப்பித்தேன். நான் ஒரு சமயம் சிவானந்தரை சந்தித்தேன். அவர் மிகப்பெரிய அருளாளர். அவரது நிறுவனங்கள் உலகமெல்லாம் இருக்கின்றன. அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை சந்தித்து அவருடன் உரையாடுகின்ற பேரு அமைந்தது. நான் பண்ணிய தவம் பலித்தது என்றார் வள்ளலார். அதுபோல பிறவியின் பேரு உயர்ந்தவர்களை, நல்லவர்களை, சிறந்தவர்களை, ஏற்றம் மிக்கவர்களை சந்திப்பது. அவரிடம் வணங்கி வழிபட்டு அனுமதி பெற்று திரும்பும் பொழுது சொன்னேன், சுவாமி ஏதாவது சொல்லு. மகான்களை சந்தித்தால் அவர்களிடம் நாம் என்ன கேட்க வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். சிலர் கேட்பார்கள், எனக்கு எத்தனை குழந்தை பிறக்கும்? அவரே துறவி, அவரே வேண்டாம் என்று உலகத்தை துறந்தவரிடம் போய் இவர் எத்தனை குழந்தை பிறக்கும்னு கேட்கலாம். சிலர் கேட்கிறார்கள், இந்த பொருளை வாங்கி வைத்தால் லாபம் வருமா? சுவாமி என்ன சொல்லுகிறீர்கள்? துறவிகளை வியாபாரிகளாக்கி விடுகிறார்கள். 8 பேர் என்று அபிப்பிராயம் கேட்கக்கூடாது. மகாபாரதம் சொல்லுகிறது. துன்று பிணியோர், துறந்தோர், அடங்காதோர், கண்டு சினமனத்தோர், கல்லாதவர், இளையவர், ஒன்றும் முறைமை அறியாதவர், மகளிர் என்று இவர் மந்தனத்தின் எய்தற்கிறார்.
சிலர் என்ன ஒப்பீனியன் கேட்க கூடாது. இருந்தாலும் தவறி அவரிடம் கேட்டுவிட்டேன், சாமி ஏதாவது சொல்லுங்கள். அவர் சொன்னார், நான் எழுதியிருக்கின்ற 300 நூல்களை படி. ஒரு புத்தகத்தை படிக்கவே எனக்கு ஆயுள் போதாது, 300 நூல்களை படிப்பது எப்படி? படிக்கிற பழக்கம் நம் நாட்டிலே அதிகம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தெரிந்திருந்தால் இந்த புத்தகங்கள் விற்காமல் இருந்தே இருக்காது. நமக்கு படிக்கிற பழக்கம் இல்லை. ஆனாலும் அவர் சொன்னார், இந்த நூல்களை படி, நான் எழுதியிருக்கிற நூல்களை படி. அவரிடம் மறுபடியும் விண்ணப்பித்தேன், சுவாமி, ஒழிந்தன காலங்கள் ஒழியும் போயின, கழிந்தன கற்பனை நாளும் குறுகிய, பிடிந்தன போல தம் பேரிடராக்கை அழிந்தன கண்ணும் அறம் அறியார். காலம் வேகமாக ஓடுகிறது, நான் என்ன செய்யட்டும்? படிக்க இப்பொழுது எனக்கு நேரம் இல்லை. அப்பொழுது அவர்கள் என்னை அருகில் அழைத்து சொன்னார்கள், நான் எழுதியிருக்கின்ற 300 நூல்களுடைய சாரத்தையும் உனக்கு சொல்கிறேன். இந்த 300 நூல்களுடைய சாரத்தை சுருக்கி உனக்கு 2 சொற்களில் சொல்லிவிடுகிறேன் என்றார். நெருங்கி சென்றேன். அவர் சொன்னார், remember 2 words, forget and remember. இதுதான் சொல்வது. சிலவற்றை மறந்து விடு, சிலவற்றை மறக்காது. பிறர் உனக்கு செய்த தீங்கை, பிறரால் நீ பட்டிருக்கின்ற துன்பங்கள் இருக்குமாயின் அவற்றை முற்றும் மறந்து விடு. மறக்காமல் இருக்க வேண்டுவது எது? ஆண்டவனை மறக்காமல் அந்திம காலத்தில் நினைத்து சான்றோர்களே, 2 சொற்களில் அவர் எழுதிய அத்தனை நூல்களுடைய சாரத்தையும் அவரே சொன்னார். வேதத்தில் 21,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. ரிக்வேதத்தில் 10,000 ஸ்லோகங்கள், அதர்வண வேதத்தில் 6,000 ஸ்லோகங்கள், மற்ற 2 வேதங்களிலும் 5,000 ஸ்லோகங்கள், 21,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. படிக்க ஆயுளே போதாது. நான் ஒரு சுவாமியாரிடம் சென்று, அவர் வேதங்களை கற்றவர், அவரிடம் கேட்டேன், சுவாமி வேதங்களை சொல்லுங்கள். அவர் சொன்னார், இவற்றை படி. எங்கே படிப்பது, எப்படி படிப்பது, புரிந்து கொள்வது? அவர் சொன்னார், இந்த வேதங்கள் அனைத்தையும் சுருக்கி சொல்லிவிடுகிறேன். 4 வேதங்களையும் சுருக்கி சொல்கிறேன். சத்தியம் வத, தர்மம் சர, இதில் எல்லாம் இருக்கிறது. சத்தியமே பேசு, தர்மத்தின் வழியில் நட, இதுதான் வேதங்களுடைய சாரம் என்று சொன்னார். கலீல் கிப்ரான் என்ற மிகப்பெரிய உலக சிந்தனையாளர், அந்த சிந்தனையாளன் சுருக்கமாக சொன்னார், life consists of 2 things. One is the root and the other is the fruit. You should not be a root, but you should be a fruit. This is life என்று சொன்னான் கலீல் கிப்ரான். உலகத்தில் 2 இருக்கின்றன. ஒன்று அடிவேர், நீரை எடுத்து உண்டு மகிழ்ந்து பழமாக கொடுக்கின்ற மரத்தினுடைய பழம் இருக்கிறது. நீ பழமாக இரு, குடித்து மகிழ்கின்ற வேறாக இருக்க விரும்பாதே என்று பேசினார் அந்த பெரும்புலம். இப்பொழுது நான் திசை மாறி போவதாக கருதுவீர்கள், பேச வேண்டிய பேச்சு விட்டு விட்டு போகிறானே என்று. இவ்வளவு சொன்னதனுடைய நோக்கம் எல்லாம் எதற்கு என்ன தெரியுமா? இந்த பெரிய புத்தகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய விஷயத்தை சுருக்கி சில சொற்களால் சொல்லலாம் என்று கருதி இதனுடைய சாரத்தை உங்களுக்கு சுருக்கி சொல்லலாம் என்று கருதுகிறேன். ஒரு விந்தை. அப்பனை நந்தியை ஆறாப்பமுதினை ஒப்பினி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே.
go by any path. The goal is the divine and the supernatural and transcendental. Path is the only means. The end is the supernatural and transcendental effulgence. போகின்ற பாதை எதுவானாலும் கவலை இல்லை, போ, ஆனால் அடைகின்ற லட்சியத்தை மறந்து விடாதே என்று சொன்னார்கள். அதை நினைத்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய அதிசயம் சென்ற நூற்றாண்டிலே நடந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அதிசயம், ஒண்டர். அதிசயம் என்பது வேதம் எது சொல்றது தெரியுமா? வேதம் அதிசயம் என்று சொல்வது ஆன்மாவைத்தான். ஆச்சரியவத் பஷ்யதி, ஆச்சரியவத் வததி, ஆச்சரியவத் ஸ்ருணோதி. இந்த உலகத்தில் ஆன்மாவை தவிர ஆச்சரியமான பொருளே இல்லை. ஆனால் அந்த ஆத்மாவை உணர்ந்தவர்கள் மிக குறைவு என்று வேதம் சொல்கிறது. சென்ற நூற்றாண்டில் ஒரு பெரிய ஆச்சரியம், a great wonder. அது என்ன? சைவ மடாதிபதி ஒருவர் சைவ நெறியிலே முழுதும் தன்னை ஆக்கிக் கொண்டு வாழ்ந்த ஒரு அதீத ஆன்மா வைணவத்தை பற்றி யாத்திருக்கின்ற நூல்தான் மிகப்பெரிய ஒண்டர். லாஸ்ட் செஞ்சுரி. சார்ந்தவர்களே, நம்முடைய சாமி அவர்கள் பெரிய புராணத்தை சொல்பவர்கள். எங்கே போனாலும் அவருடைய திருவாயால் நாம் கேட்க வேண்டிய அற்புத விளக்கங்கள் இருக்குமானால் பெரிய புராணத்தை அவர்கள் சொல்ல நாம் கேட்க வேண்டும். நாம் செய்த பாவங்கள் கரைந்து தேய்ந்து மறைந்து சுருங்கி அவைகள் போய்விடும். ஆனால் பெரிய புராண பேராசிரியர் 63 அடியார்களை பற்றியும் 9 தொகையடியார்களை பற்றியும் தனியடியார்களை பற்றியும் அவர் பேசினார், எழுதினார். ஆனால் இந்த சைவ பெருமகனோ மடாதிபதியோ 7347 பாடல்களிலே 7347 பாடல்களிலே 98 அடியார்களை பற்றியும் 6 அனுபந்தங்களிலே வேறு அடியார்களை பற்றியும் அநேகமாக ஒரு 100 அடியார்களை பற்றி வைணவ தர்மத்தை பிழிந்து அப்படியே கலப்பில்லாமல் கொடுத்திருக்கிறார். இந்த அதிசயம் ஒரு சைவ மடத்திலே அநேகமாக இந்த ராஜ்யத்தில் இந்த மாகாணத்திலேயே நடந்திருக்கார். வைணவர்கள் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்கள், மறந்தும் புறம் தொழாமாத்த. இந்த வைணவ சைவத்தை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. வைணவமும் சைவமும் 2 கண்கள். இவற்றிலே பேதம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் வைணவர்கள் மறந்தும் புறம் தொழாமாந்தர். அவர்கள் வணங்குகின்ற ஆழ்வார்களில் போற்றுகின்ற ஆழ்வார்களில் தலையாய ஆழ்வார் நம்மாழ்வார். அவருடைய பாட்டு ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். வணங்கும் துறைகள் பல பல ஆக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பல பல ஆக்கி அவை தோறும் அணங்கும் பல பல ஆக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய். இணங்கும் நின்னோரை இல்லாய் நின் கண் வேட்கை எழுப்புவன். வணங்கும் துறைகள் பல பல ஆக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பல பல ஆக்கி அவை தோறும் அணங்கும் பல பல ஆக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய். சான்றோர்களே, ஒரு மிகப்பெரிய இதிகாசம் போன்ற ஒரு நூலை 100 அடியார்களுடைய வரலாற்றை தன்னகத்தை அடக்கி இருக்கின்ற ஒரு மாபெரும் நூலை நமக்கு வழங்கிய பேர் அருளாளர் இந்த திருமணத்தின் 2வது சன்னிதான மகா சன்னிதானமாக விளங்கிய கந்தசுவாமி சுவாமிகள். அவர்களை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. அவர் எதற்காக இதை சொன்னார்? இந்த நூலை யாத்தவருடைய நோக்கம் என்ன?
உள்ள போக எனக்கு நேரம் இல்லை, அடுத்த நிகழ்ச்சிகள் இருக்கின்ற கோபம் வந்துடும். பக்தியின் பெருக்கமும் இந்த நூலுடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த நூல் யாக்கப்பெற்றது? பக்தியின் பெருக்கமும் விண்பாளர் வெற்றும் அருள் சித்தி விம்மிதங்களும் அதற்கு மேல ஜெனி பிறப்பு அற்று புத்தி வைபவமும் என இம்மூவிதங்களும் இத்திருநீர் கொள இசைக்கும். இந்த நூலானது இந்த மூன்றை பற்றி சொல்வதற்காக வந்திருக்கின்ற ஒரு ஏற்றமுடைய நூல் என்று விளக்குகின்றார். சார்ந்தவர்களே, இந்த பக்தி என்றால் என்ன, கர்மம் என்றால் என்ன, அதுல இருக்கக்கூடிய ஒரு 10 பக்கம் முகவரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேர் வச்சு யாரும் மிகப்பெரியவரா இருக்கணும். அவர் எழுதுறவர், அவர் எழுதியிருக்கிறவர் மிகப்பெரியவரா இருக்கணும், எழுதியிருக்காங்க. இந்த பக்தி என்றால் என்ன? திருவாசகத்தை படித்தவர்களுக்கு தெரியும். திருவாசகம் பக்தி நூல், பக்தி வரையில் படுவோரும் காட்டு முத்தி நெறி அறியாத முற்கருட முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழம் வினைகள் பாரும் பண்ண. பக்தி வரையில் படுவோன் காண்க. இதை நாரதர் பக்தி சூத்திரம் சொல்லுது, ரொம்ப அழகா சொல்லுது. எல்லாம் பூமான் சித்தோ பவதி அமிர்தோ பவதி திருப்தோ பவதி. ஒரு பக்தனுடைய லட்சணம் என்ன? யார் பக்தன் என்றவன் யாரு? இங்கே எந்த எந்த பக்தரை பற்றி பேசப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய பட்டியல். அடேப்பா, என்னால படிக்கவே முடியல. இது சாமி அவர்கள் ஒரு 5 வருஷங்களுக்கு வந்து கொடுத்திருந்தா அத்தனையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ வயசாகி போச்சு, மனப்பாடம் பண்ணது கஷ்டமாகுது. அனுமாரை பற்றி, விபீஷணரை பற்றி, சபரியை பற்றி, ஜடாயுவை பற்றி, அம்பரீஷனை பற்றி, விதுரனை பற்றி, குசேலரை பற்றி, வால்மீகியை பற்றி, அடுத்தது யாரோ 750 பாடல்களிலே சங்கராச்சாரியரை பற்றி வரலாறு. 750 பாடல் பிக்கெஸ்ட். ராமானுஜரை பற்றி, மாத்வரை பற்றி, சமர்த்த ராமதாசரை பற்றி, நாமதேவரை பற்றி, ஜெயதேவரை பற்றி, கபீர்தாசை பற்றி, துளசிதாசை பற்றி, அடேப்பா மீராவை பற்றி, ஏகநாதரை பற்றி கணக்கில்லாத அடியார்கள். எப்படி இந்த மகான்களை பற்றி எல்லாம் எழுத அவருடைய மனம் துணிந்ததோ, அதுவும் நாராயணனை பற்றி பாடுகின்ற பொழுது கலக்கமில்லாமல், சைவத்தினுடைய சாரமே இல்லாமல் அவரே முழுமுதற் பொருள் என்று பாடுகிறது போல பாடுகிறார். அதிசயமான சான்றோர்களே, யாரு வைஷ்ணவன் யாருன்னு தெரியணும். வைஷ்ணவன் எப்படி இருப்பான்னு கேட்பான். கொக்கு போல் இருப்பான், கோழி போல் இருப்பான், உப்பு போல் இருப்பான், உன்னை போல் இருப்பான், அவன் தான் வைஷ்ணவன். சொல்லுவம் வைஷ்ணவன் யாரென கேளீர் சோர்ந்தவர் பீடையை அறிவானே. எல்லோரதும் உள்ளத்தில் இருப்பவன் ஆயினும் எள்ளளவும் கர்வம் கொள்ளானே. மண்ணுயிர் மக்களை வந்தித்து நிற்பான், மாசுரு நிந்தனை மொழியான், சொல் மனம் உடல் அதில் சுத்தமதானவன். ஜோதி உற்றாள் பெற்ற தாய்மாரே, பாவப்பேராசையற்று பார்வை சமுத்துவமுற்று பரஸ்திரியை தாயனப் பணிவான். நாவினால் பொய்மொழி நபிலமும் மாட்டான், நாளும் பிறர் செல்வம் தீண்டான். பாவ பேராசையற்று பரஸ்திரியை தாயனப் பணிவான். அவன் சொல்லுவோம் வைஷ்ணவன் யாரென கேளீர் என்று வைஷ்ணவனுடைய இலக்கணத்தை பற்றி நரசிம்ம மேத்தா பாடி வச்சுக்கிறார். அந்த வைஷ்ணவ குணங்களை அப்படியே கொண்டு வர்றார். நான் என்ன பண்ணணும், எனக்கு நேரம் இருந்தா அந்த ஒவ்வொரு கதையா போய் அடுத்த முறை எங்கேயாவது நேரம் ஒவ்வொரு கதையா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹனுமானுடைய பெருமை, மீராவின் பெருமை, ஏகநாதனுடைய பெருமை, துகாராவினுடைய பெருமை, ஜெயதேவனுடைய படிக்கின்ற பொழுது அப்படி தலை சுத்த ஆரம்பிச்சதற்கு என்ன. இப்படியெல்லாம் மகான்களுடைய வரலாற்றை பேதமின்றி ஒரு சைவத்தினுடைய மடத்தலைவர் 7000 பாடல்களிலே இதை எழுதி வைத்திருக்கிறாரே என்று நினைத்த பொழுது பெருமிதம் அடைந்தேன். அதாவது இதுதான் சர்வ சமய அரங்கமாக திகழ்வதற்குரிய ஆற்றல் பெற்ற மிகப்பெரிய சைவம் மாத்திரமல்ல. சைவம் என்பது என்ன சார்? சைவம் என்பது சிவனுடைய பெருமையை சொல்வது சைவம், அவ்வளவு. வேற சிவன் என்பது நம்முடைய தலைவர் அவர்கள் எழுதி ஒரு நூல் எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த நாட்டை ஆண்ட அரசன் ஒருவனுடைய பெயர் தான் சிவன். சிவம் வேற, சிவன் வேற, தெரிஞ்சுக்கணும். சிவம் வேண்டாதார்த்தமை நாளும் தீண்டே மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். சிவ
சிவம் வேண்டாதார் தமை நாளும் தீண்டேன். சிவனை ஒரு அரசனாக சொல்லி மதுரை ஆண்டிய பாண்டிய மன்னனுடைய வம்சத்திலே வந்தவன் என்று சொல்லி எங்களுடைய தனிப்பெரும் தலைவர் அவர்கள் சிவ வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார்கள். சில பேருக்கு கஷ்டமா கூட இருக்கும் அப்படின்னா சொல்லுகிறார்கள். இது ஆராய்ச்சி சிந்தனை இதெல்லாம் கோபமடையக்கூடாது. இந்த திருமணம் பெருமணம் மிகப்பெரிய ஒரு சாதனை, ஒரு இலக்கியத்தை நமக்கு வழங்கி இருக்கிறது என்று எண்ணுகின்ற பொழுது நாம் எவ்வளவு அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது புலனாகின்றது. சார்ந்தவர்களே, நான் அதற்குள்ளெல்லாம் நுழைஞ்சி ஒவ்வொரு பக்கமா சொல்லி ஒவ்வொரு பாட்டா சொல்லிக் கொண்டு வருவதற்கு எனக்கு நேரமில்லை. ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், இந்த திருமணத்திலே பேதமில்லாமல் கருமத்தையும் பக்தியையும் ஞானத்தையும் சமரசமாக கருதி எல்லா தெய்வங்களையும் ஏற்றுக்கொண்டு வேறுபாடு இல்லாமல் அவரவர்கள் விரும்பும் தெய்வத்தை வணங்கலாம் என்று பொங்கு பல சமயம் என்னும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்கு கரை காணாத கடலே கண்ணாக காண்கின்ற கதியே அன்பர்தங்க நிழல் பரப்பி மயர் சோடையெல்லாம் தணிக்கின்ற தருவே பூந்தரமே செங்குமுத மலரவரும் மதியே எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவே என்று வள்ளல் ராமலிங்க பெருமான் பாடுகின்ற அந்த பாட்டிற்கு இணங்க ஏயதாவாம் பிரபத்யந்தே தாஸ்ததைவ பஜாம்யஹம் மம வர்த்துமா அனுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வச. எந்த பாதையில் யார் எங்கே போனாலும் எல்லா ஆறுகளும் சமுத்திரத்தை நோக்கி செல்வது போல, மலர்களெல்லாம் சூரியனை நோக்கி மலர்வது போல, உயிர்களெல்லாம் யமனை நோக்கி யாத்திரை செய்வது போல, நாம் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வம் ஒன்றுதான். ஒன்று என்று இரு, தெய்வம் உண்டு என்று இரு, உயர் செல்வமெல்லாம் அன்று என்று இரு, பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்றி என்று இரு, நடு நீங்காமலே இரு என்ற பட்டினத்தடிகளாருடைய அந்த கருத்தையும் ஞாபகப்படுத்தி ஒரு மாபெரும் இலக்கியத்தை நமது திருமணத்தார் கொடுத்தார்கள் என்பதையும் உள்ளத்தில் இருத்தி மகாசன்னிதானம் அவர்கள் கந்தசாமி சுவாமி அவர்கள் மறு அவதாரமாகவே மறுபடியும் தோன்றி இந்த நூல் வடிவத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் சொல்லி எனது உரையை முடிக்கிறேன்.